காஃபியா டீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல தேநீருக்கு இருக்கிற ஒரு பலன் காஃபிக்கு கிடையாது. அதையும் நமக்கு பல பேருக்கு டீ கூட போட தெரியாது. என்னடா ஒரு டீ போடுற ஒரு மாஸ்டர் பிரதமரா இருக்கிற ஒரு கண்ட்ரில இருந்து டீ கூட போட தெரியலையான்னு கேட்கக்கூடாது. அப்படிலாம் இல்ல. நம்ம உண்மையிலேயே மிகச்சிறந்த தேநீர் போடணும்னா அதுக்கு நம்ம அதனுடைய தேநீருடைய அந்த தேயிலையினுடைய முழு பயன் நமக்கு கிடைக்கணும். தேயிலைய நல்லா கொதிக்கிற தரதரன் கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ தேயிலைய போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து குடிச்சாதான் அது உண்மையிலேயே தேயிலையினுடைய முழு பயன் கிடைக்கும். ஆனா நம்ம பல பேர் பால் தரதரன்னு கொதிக்கும்போது தேயிலைய போட்டு அது கலர் மாறுற வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறம் இந்த வரும் அப்படியெல்லாம் செய்யறாங்க. என்னைக்கு நம்ம தேநீரில் பாலை ஊத்துறோமோ இப்ப சில பேர் இழுத்துட்டு இருக்கிறவனுக்கு வாயில கொஞ்சம் பால் ஊத்துனா அது மாதிரி தேயிலையில பாலை ஊத்துனீங்கன்னா தேயிலை போய் சேர்ந்துரும். தேயிலையினுடைய பல பயன்களை அந்த தேயிலையில முக்கியமானது இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் தான். அந்த பாலிஃபினால் தான் அந்த கரும் செம்மை நிறம் கொடுக்கிறது. அதுதான் அந்த கரும் செம்மை நிறம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சைனீஸ் அவங்க ஒரு பழக்கமா பல ஆண்டு காலமா குடிச்சிட்டு இருந்ததுல இங்கிலீஷ் பீப்புள் அதனுடைய ஒரு சின்ன எனர்ஜி கிடைக்குதுங்கிறதுக்காக தான் அதை எல்லா இடத்தையும் கொண்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் அதுல பண்ணிருக்காங்க. தேயிலையில பர்டிகுலரா இன்னைக்கு கிரீன் டீ எல்லாம் இவ்ளோ பாப்புலரா இருக்கிறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் எபிகலெக்டன் மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தேநீர் எடுத்தா நல்லா வெறும் கருப்பு தேநீரா பால் சேர்க்காம எடுத்தா நல்லது. அதே கூட இப்ப சில பேர் சில அரோமாஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் செய்யலாம். கொஞ்சம் நீங்க தேயிலையிலேயே லவங்கப்பட்டை போட்டு சாப்பிடுறது, அப்புறம் ஏலக்காய் போடுறது, இஞ்சி போடுறது,